அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை பத்தி எதோட பேசுறாங்கன்னு பாருங்க. புகாரியில 6016வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு மனிதன் ஈமான் கொள்ள மாட்டான். அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு மனிதன் இறை விசுவாசியாக இருக்க மாட்டான். அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு மனிதன் அல்லாஹுவை நம்பியவனாக இருக்க மாட்டான். வமன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹுவை நம்பாதவன், ஈமான் கொள்ளாதவன், ஏற்றுக்கொள்ளாதவன் யார் யா ரசூலுல்லாஹ் அப்படி என்று சஹாபி கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மல்லா யஅமனு ஜாருஹு பவாயிஹி. எந்த ஒரு மனிதனுடைய தொல்லையில் இருந்து, எந்த ஒரு மனிதனுடைய கஷ்டம் நஷ்டத்தில் இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி பெறவில்லையோ அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பக்கத்து வீட்டான் நம்மளால பாதிக்கப்படுகிறான் என்றால், பக்கத்து வீட்டான் நம்மளால் தீங்கிழைக்கப்படுகிறான் என்றால், பக்கத்து வீட்டான் நம்மளால நிம்மதி இல்லாம வாழ்றான் என்றால் நமக்கிட்ட ஈமான் இல்லை என்பதை இஸ்லாம் சொல்கிறது. நீங்க எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, நீங்க ஈமான் கொள்ளல, உங்கள்ட்ட ஆமந்து பில்லாஹ் இல்ல. எப்போது இருக்கும் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு செய்கின்ற பணிவிடைகளும் உரிமைகளும் கடமைகளும் சரியாக செய்தால் அல்லாஹுவை ஈமான் கொண்டதற்கு சமம். பக்கத்து வீட்டுக்கு செய்கின்ற உரிமைகளிலும் கடமைகளிலும் நீங்கள் ஓட்டை விடுவீர்களாக இருந்தால் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நீங்கள் தகுதியற்ற மனிதர்கள் என்பதை அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து, அஸ்ஸுன்னா என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது.